ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 50 synonyms in English. அதாவது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு 50 synonyms நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் synonyms அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்டை தான் நம்ம அந்த வேர்டோட சினனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு வெவ்வேறு வார்த்தைகளை தான் நம்ம அதோட சினனம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய 50 சினனம்ஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த டாபிக் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். அதோட சினனம் என்ன அப்படின்னா மேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ மேட் அப்படின்னாலும் கோபம் அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஸோ ஆங்க்ரி அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் மேட். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? விரைவாக. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீ ரொம்பவே சீக்கிரமாக பண்ணு, வேகமாக பண்ணு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டோட சினனம் குவிக். குவிக் அப்படின்னாலும் சீக்கிரம் அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் குவிக். நெக்ஸ்ட் வேர்ட் அண்டர். அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் பிலோ. பிலோ அப்படின்னாலும் நம்ம கீழே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த அண்டர் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் பிலோ. நெக்ஸ்ட் வேர்ட் எண்ட். எண்ட் அப்படின்னா முடிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை நம்ம எண்ட் அப்படின்ற இந்த வேர்டை பயன்படுத்தி சொல்லுவோம். இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் பார்த்திங்கன்னா ஃபினிஷ். ஸோ எண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஓல்டு. ஓல்டு அப்படின்னா பழமையான அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ஓல்டு அப்படின்ற இந்த வேர்டோட மீனிங். ஸோ இந்த வேர்டுக்கோட சினனம் ஆங்ஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆங்ஷியன்ட் அப்படின்னாலும் பழமையான, தொன்மையான அந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். ஸோ ஓல்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் ஆங்ஷியன்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஈஸி. ஈஸி அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் ரொம்பவே எளிமையாக நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்கிறதுக்கு தான் ஈஸி அப்படின்ற இந்த இங்கிலீஷ் வேர்டை பயன்படுத்துவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா சிம்பிள். சிம்பிள் அப்படின்னாலும் எளிமையான, ரொம்பவே சுலபமான அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ ஈஸி அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்பவே கடினமான. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவே இது கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக நம்ம டிஃபிகல்ட் அப்படின்ற இந்த வேர்டை சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் ஹார்ட். ஹார்ட் அப்படின்னாலும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ டிஃபிகல்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் ஹார்ட். நெக்ஸ்ட் வேர்ட் பிகின். பிகின் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் துவங்க போகுது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆரம்பிக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு தான் பிகின் அப்படின்ற இந்த வேர்டை பயன்படுத்துவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் ஸ்டார்ட். ஸ்டார்ட் அப்படின்னாலும் நம்ம ஆரம்பிக்கிறது தான் சொல்லுவோம். ஸோ இந்த பிகின் அப்படின்ற இந்த வேர்டோட சினனம் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்பிளைன். அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்கறது. இப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா அதை நம்ம விளக்கமாக சொல்கிறது, அதாவது விரிவாக சொல்கிறது, அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. இது எல்லாத்தோட மீனிங் தான் எக்ஸ்பிளைன் அப்படின்றதோட மீனிங். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் கிளாரிஃபை. ஸோ கிளாரிஃபை அப்படின்னாலும் நம்ம ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்கறது தான். ஸோ எக்ஸ்பிளைன் அப்படின்ற அந்த வேர்டோட சினனம் கிளாரிஃபை. நெக்ஸ்ட் வேர்ட் ஆன்சர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் அப்படின்னா
இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து பதில் கொடுக்கறது, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம் இல்லையா, அதுதான் நம்ம ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ரிப்ளே. ரிப்ளே அப்படின்னாலும் நம்ம ஒருத்தருக்கு வந்து பதில் சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் ரிப்ளை. நெக்ஸ்ட் வேர்ட் அரைவ். அரைவ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, இப்போ நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க, நான் வந்தாச்சு அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் அரைவ் அப்படின்ற இந்த வேர்டோட மீனிங். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா ரீச். ரீச் அப்படின்னாலும் நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ அரைவ் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் ரீச். நெக்ஸ்ட் ஒன் டேமேஜ். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அது சரியாக இல்லாமல் ஏதோ ஒரு அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்கிறதா வந்து டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஹர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் எபிலிட்டி. அப்படின்னா இப்போ ஒருத்தரால் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ இவருக்கு வந்து இந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னா இவரால் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்ம எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்டு வந்து ஸ்கில். ஸ்கில் அப்படின்னாலும் இப்போ ஒரு விஷயத்தை இவரால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் அலைக். அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு குழந்தைய பார்த்து இவங்க வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க, இல்லைன்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம சொல்கிறது தான் வந்து அலைக் அப்படின்னு சொல்லுவோம். இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். சேம் அப்படின்னாலும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் மிஸ்டேக். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டேக் அப்படின்னா தவறு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து எரர். எரர் அப்படின்னாலும் மிஸ்டேக் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் குட். குட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, குட் அப்படின்னா என்னென்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. இதே மாதிரி அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஃபைன். ஃபைன் அப்படின்னாலும் ஓகே நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபைன் அப்படின்ற வேர்டை பயன்படுத்துகிறோம். ஸோ குட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஃபைன். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து உண்மை தான் இது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரூ அப்படின்ற இந்த வேர்டை நம்ம சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து கரெக்ட். கரெக்ட் அப்படின்னாலும் என்னென்னா இது வந்து சரியானது, இது உண்மையானது அந்த மீனிங்கை கொடுக்குது. ஸோ ட்ரூ அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் கரெக்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் ரொம்பவே வந்து அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவர் வந்து ரொம்பவே ஒரு பெரிய அறிவாளி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்ற இந்த வேர்டை சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து கிளவர். கிளவர் அப்படின்னாலும் ஒரு புத்திசாலி அறிவாளி அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் சைலண்ட். சைலண்ட் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து குவைட். குவைட் அப்படின்னாலும் அமைதி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றதுக்கு குவைட்டாக இருங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ சைலண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து குவைட். நெக்ஸ்ட் வேர்ட் இல். இல் அப்படின்னா இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் இல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் சிக். சிக் அப்படின்னாலும் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்றத தான் சொல்லுவோம். ஸோ இல் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் சிக். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டோன். ஸ்டோன் அப்படின்னா கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டோன் அப்படின்ற இந்த வேர்டோட மீனிங். ஸோ இதோட சினோனிம் வந்து ராக். ராக் அப்படின்னாலும் நம்ம கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்டோன் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ராக். நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஹானர். ஹானர் அப்படின்னாலும் மரியாதை அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஹானர். நெக்ஸ்ட் வேர்ட் சேஃப். சேஃப் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து செக்யூர். செக்யூர் அப்படின்னாலும் பாதுகாப்பு அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ சேஃப் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து செக்யூர். நெக்ஸ்ட் வேர்ட் லார்ஜ். அப்படின்னா
பெரியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் பிக். பிக் அப்படின்னாலும் பெரியது தான். ஸோ லார்ஜ் அப்படின்ற வேர்டோட சினோனிம் வந்து பிக். நெக்ஸ்ட் வேர்ட் செலக்ட். செலக்ட் அப்படின்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஒரு 10 பொருள் இருக்குன்னா இதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து எது பெஸ்ட்டோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து சூஸ். சூஸ் அப்படின்னாலும் நம்ம தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ செலக்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து சூஸ். நெக்ஸ்ட் வேர்ட் அஃப்ரைட் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அந்த பயம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் வந்து அஃப்ரைட். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்கேட். ஸ்கேட் அப்படின்னாலும் அது பயம் அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ அஃப்ரைட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஸ்கேட். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா இது நம்ம ஒருத்தரை பாராட்டுறதுக்கு சொல்கிறது. ரொம்பவே அற்புதமான அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற இந்த வேர்டை பயன்படுத்தலாம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஸ்ப்ளெண்டிட். ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னாலும் அற்புதமான அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிப். ட்ரிப் அப்படின்னா ஒரு பயணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயணம், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதை நம்ம ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஜேர்னி. ஜேர்னி அப்படின்னாலும் பயணம் அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ ட்ரிப் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஜேர்னி. நெக்ஸ்ட் வேர்ட் சேட். சேட் அப்படின்னா வந்து சோகமாக இருக்கிறது. ஸோ சோகம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது தான் சேட். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து அன்ஹாப்பி. அதாவது ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம், அன்ஹாப்பி அப்படின்னா சோகம். ஸோ சேட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து அன்ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து நம்ம இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து பேபி. பேபி அப்படின்னாலும் அது குழந்தை அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஸோ இன்ஃபேண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து பேபி. நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சான்ஸ் அப்படின்னாலும் வாய்ப்பு அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து சான்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் எம்பாரஸ்ட் அப்படின்னா ஒரு வெட்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சொல்லி. அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி கூச்சமாக, ஒரு மாதிரி வெட்கமாக இருக்கிறது, அதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஷை. ஷை அப்படின்னாலும் வெட்கம் அப்படின்ற அர்த்தம். ஸோ எம்பாரஸ்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஷை. நெக்ஸ்ட் வேர்ட் blank. blank அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம blank அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து எம்டி அப்படின்னும் சொல்லலாம். எம்டி அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஆட். ஆட் அப்படின்னா ரொம்பவே வந்து வித்தியாசமாக அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க 5 பேர்லேயும் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னா அவர் மட்டும் ஆடாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆட் அப்படின்னா வந்து வித்தியாசமாக இருக்கிறது. இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னாலும் வித்தியாசம் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பிரேவ். பிரேவ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ரொம்பவே வந்து தைரியமாக இருக்காரு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு பிரேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து போல்டு. போல்டு அப்படின்னு சொன்னாலும் தைரியம் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்கும். ஸோ பிரேவ் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து போல்டு. நெக்ஸ்ட் வேர்ட் அனாய். அனாய் அப்படின்னா தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை அனாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து இரிட்டேட். இரிட்டேட் அப்படின்னாலும் தொந்தரவு அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட். லாஸ்ட் அப்படின்னா என்னென்னா இறுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தில் வந்து இது நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னா அதாவது அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டோம், இறுதி அந்த மாதிரி சொல்கிறதா லாஸ்ட். ஸோ இதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஃபைனல். ஃபைனல் அப்படின்னாலும் இறுதி அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா மோதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தருக்குள்ளே ஏதோ 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்னா அதை கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சண்டை, மோதல் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ஃபைட். ஃபைட் அப்படின்னாலும் சண்டை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதோட வேர்டோட சினோனிம் வந்து ஃபைட்.
நெக்ஸ்ட் வேர்ட் கான்சியஸ் அப்படின்னா வந்து விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மீனிங்கை தரக்கூடியது அவேர் அப்படின்னு சொல்லலாம். அவேர் அப்படின்னாலும் விழிப்புணர்வு அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் பிலீவ். பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை பிலீவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் அப்படின்னாலும் நம்பிக்கை அப்படின்ற அர்த்தம் தான் வரும். ஸோ பிலீவ் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட் டால். டால் அப்படின்னா உயரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ரொம்பவே உயரமாக இருக்கார் அப்படின்னா நம்ம டால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு சினோனிம் வந்து ஹை. ஹை அப்படின்னாலும் உயரம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டால் அப்படின்ற வேர்டோட சினோனிம் வந்து ஹை. நெக்ஸ்ட் வேர்ட் பிளெண்ட். பிளெண்ட் அப்படின்னா வந்து நம்ம கலந்து விடுறது, அதுதான் நம்ம வந்து பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்டு வந்து மிக்ஸ். மிக்ஸ் அப்படின்னாலும் அப்படி தான் கலந்து விடுறது. ஸோ பிளெண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து மிக்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஆட். ஆட் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இதை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போது 2 இருக்குது, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னா அதை விட அதிகப்படுத்துதல், அதை தான் நம்ம ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் அப்படின்னாலும் அதிகப்படுத்துதல் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் மேக்ஸிமம். மேக்ஸிமம் அப்படின்னா வந்து அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயம் இதுவே ரொம்ப அதிகபட்சம் அதிகம் அப்படின்னு சொல்லதான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்ட் வந்து மோஸ்ட். மோஸ்ட் அப்படின்னாலும் அதிகம் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து மோஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே மீனிங்கை தரக்கூடிய இன்னொரு வேர்டு வந்து டாக். டாக் அப்படின்னாலும் பேசுகிறது அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்கும். ஸோ ஸ்பீக் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து டாக். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்மால். ஸ்மால் அப்படின்னா ரொம்பவே சின்னது, சிறியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்மால் அப்படின்னு சொல்கிறது. இதோட சினோனிம் வந்து டினி. டினி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நம்ம வந்து சிறியது அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்குது. ஸோ ஸ்மால் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து டினி. நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெசண்ட். ப்ரெசண்ட் அப்படின்னா அன்பளிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு பர்த்டேனா நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டுக்கு சினோனிம் வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கிஃப்ட் அப்படின்னாலும் அன்பளிப்பு, பரிசு இந்த மாதிரி வரும். ஸோ ப்ரெசென்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து கிஃப்ட். நெக்ஸ்ட் வேர்ட் அக்கர். அப்படின்னா இப்போ நடக்கிறது, அதை தான் நம்ம வந்து அக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட சினோனிம் வந்து ஹேப்பன். ஹேப்பன் அப்படின்னாலும் இப்போ நடந்துட்டுருக்கு, நடக்குது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அக்கர் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து ஹேப்பன். நெக்ஸ்ட் வேர்ட் நான் ஸ்டாப். நான் ஸ்டாப் அப்படின்னா தொடர்ச்சியாக, இப்போ ஸ்டாப்னா அதை நம்ம நிறுத்தி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இருக்கிறது தான் நம்ம நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட சினோனிம் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் அப்படின்னாலும் தொடர்ச்சியாக அப்படின்ற அர்த்தத்தை தான் குறிக்குது. ஸோ இந்த நான் ஸ்டாப் அப்படின்ற இந்த வேர்டோட சினோனிம் வந்து கண்டினியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 50 சினோனிம்ஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.